ஸ்கின் பேட் ஆகுதா இல்லை டார்க் ஆகுறாங்களா இல்லை ஃபேர் ஆகுறாங்கன்னா மித்து தான். பட் யூர் ஹெல்தி, எவ்ரி திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஹாப்பிலி. வாட் வி சேஸ், வேர் காட்டன் க்ளோத்ஸ், லூஸ் க்ளோத்ஸ் அனுப்பிச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக போடாதீங்க பிளட் சர்க்குலேஷனுக்காக. தவிர நீங்கள் பாவாடை கட்டக்கூடாது இல்லை சாரீ போடக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை, அது மித்து தான். கால் வீக்கம் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அது டிக்ரீஸ் ஆகுதுன்னா பெஸ்ட். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அது குறையவே மாட்டேங்குது அப்படின்னா இல்லை, நான் உங்களை சிசேரியன் தானே டாக்டர் கிட்ட நீங்களா ஃபோர்ஸ் பண்ணி நார்மல் டெலிவரி பண்ணி என் பாப்பாவை ஐசியூ காமிச்சிட்டிங்க. நார்மல் டெலிவரி தான் நல்லது, அதில் எந்த இதுவுமே இல்லை. பட் அதை விட முக்கியம், you are believing your doctor, please believe them totally. Give us time. எங்கேயாச்சும் உங்கள் பேபிக்கோ மதருக்கோ ஏதாச்சும் ஆபத்து இருந்துச்சுன்னா we will do a cesarean section and give your baby safe. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வரணும். பேஷண்ட் இப்போ நீங்கள் ஒரு 10 பேரை டெலிவரி பண்ணிங்கன்னா 9 பேருமே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. இது என்னன்னா, இந்த ப்ரெக்னென்சியில் இந்த இன்ஸ்டா, யூடியூப் இதெல்லாம் பார்த்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிடுறாங்க. ஃபோட்டோ ஷூட், பேபி மூன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிடுறாங்க. இப்போ பேபி பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, நீங்கள் பேபி டெலிவரி ஆனப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் பேபி வெளியில் போய் பிரியாணி சாப்பிட தான் போகுது, பேபி வந்து லேஸ் சிப்ஸ் சாப்பிட தான் போகுது, இல்லை பேபி வந்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுற கூட இல்லை. இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபஸ்ரீ ஆப்ஸ்டிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. பொதுவாகவே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் கன்சீவ் ஆகிறாங்க அப்படின்னா நிறைய பதற்றங்கள், நிறைய பயங்கள், நிறைய சந்தேகங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கும். பட் அதை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய நிறைய டவுட்ஸை தான் இன்னைக்கு இந்த இன்டர்வியூவில் மேம் கிட்ட நான் கேட்க போகிறேன். ஃபர்ஸ்ட் அவங்களை வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஸ்கின் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்களே மேம், ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம், அதாவது டெலிவர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே ஸ்கின் சேஞ்சஸ்லாம் நிறைய வரும்னு சொல்லி நிறைய உமன்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட ஸ்கின் டோட்டலாக மாறிடுச்சு, ட்ரை ஸ்கின்னாக இருந்தது, இப்போது சில பேருக்கு வந்து அது ப்ளஸ்ஸாக இருக்கும், ஆயில் ஸ்கின், அந்த மாதிரி சேஞ்சஸ் நிறைய வரும். அது காமனாக மேம்? கண்டிப்பாக. உங்களை ஒரு ப்ரெக்னென்சின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு ஹேட் டு டோ உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்க தானே செய்யுது. உங்கள் லிவர் மாற்றம் இருக்கும், உங்கள் கிட்னியில் மாற்றம் இருக்கும், உங்கள் பிளட்டில் மாற்றம் இருக்கும். ஸோ உங்களுக்கு சில பேருக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், சில பேருக்கு நெயில்ஸ் எல்லாம் ஸ்பூன் நெயில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அனிமிக்காக இருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரெக்னென்சி அப்போ உங்களை டேக் கேர் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ தேர் வில் பி அ லாட் ஆஃப் சேஞ்சஸ். ஸோ அது தப்பு கிடையாது இல்லை. ப்ளஸ் ஸ்கின் பேட் ஆகுதா இல்லை டார்க் ஆகுறாங்களா இல்லை ஃபேர் ஆகுறாங்கன்னு தான் மித்து தான். பட் யூர் ஹெல்தி, எவ்ரி திங் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஹாப்பிலி. அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி ப்ரெக்னென்சி டைமில் வந்து மோஸ்ட்லி சாரீ கட்ட சொல்லி அந்த காலத்தில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்ன கொஞ்சம் பயம் இருக்குன்னா, சாரீ கட்டும் போது அந்த இன்ஸ்கர்ட்லாம் டைட்டாக கட்டும் போது அது பாப்பாவுக்கு வந்து மூச்சு முட்டை செய்யுமோ, இன்ஸ்கர்ட்லாம் முதல்ல கட்டலாமா, ஆனால் அதுக்கு மேக்ஸி ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, ப்ரெக்னென்சி டைமில் இன்ஸ்கர்ட் போட்டால் பாப்பாவுக்கு மூச்சு திணறல் ஏற்படுமானா கண்டிப்பாக கிடையாது, இது மித்து தான். ஸோ உங்கள் பேபியே எங்கே இருக்க போகுதுன்னா, அப்டமில் நிறைய லேயர்ஸை தாண்டி யூட்ரஸ்ன்னு ஒன்று, அந்த யூட்ரஸ்க்குள்ளே தான் உங்கள் பேபி இருக்க போகுது. ஸோ த ஆட் ஆஃப் லேயர்ஸ். ஸோ நீங்கள் பாவாடை கட்டணும்னு பாப்பாவோட கழுத்துக்கு தான் கட்ட போறீங்க இல்லை தலைக்கு தான் கட்ட போறீங்கன்னெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் இன்ஸ்கர்ட் கட்டுறதுனாலையோ இல்லை நீங்கள் மேக்ஸி போட, இட் இஸ் யோர் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு எது ப்ரெக்னென்சியில் கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் வாட் வி சேஸ், வேர் காட்டன் க்ளோத்ஸ், லூஸ் க்ளோத்ஸ் அனுப்பிச்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக போடாதீங்க பிளட் சர்க்குலேஷனுக்காக. தவிர நீங்கள் பாவாடை கட்டக்கூடாது இல்லை சாரீ போடக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை, அது மித்து தான். அஃப்கோர்ஸ் அந்த ட்ரெஸ் வியர் பற்றி கண்டிப்பாக கேட்கணும். ஒரு மெட்டர்னிட்டி டைமில் ஒரு உமன் வந்து இப்போ யூஸ்வலாக நம்ம இந்தியன் கிளைமேட்க்கு காட்டன் ட்ரெஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வராது, ப்ரீத்தபிளாக இருக்கும். பட் நம்ம அப்படியெல்லாம் போடுறது இல்லை. நிறைய டைட் ஜீன்ஸ் போடுறோம், டைட் லெகின்ஸ் போடுறோம். பட் ப்ரெக்னென்சி டைமில் எந்த கிளாத் வந்து வேர் பண்ணலாம், காட்டன் அந்த மாதிரி? யூஸ்வலி நான் என் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, வேர் லூஸ் க்ளோத்ஸ் விச் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபுள். நீங்கள் காட்டன் க்ளோத்ஸ் போட்டுக்கிறீங்கன்னா போட்டுக்கோங்க, இல்லை லூஸாக போட்டுக்கிறேன் போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக இப்போ நான் எப்பவுமே லெகிங்ஸ் போட்டுட்டு இருப்பேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட ஏர் சர்க்குலேஷனே இல்லாமல். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஸ்வெட் ஆகும், இதனால வெஜினல் டிஸ்சார்ஜ் அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் லூஸாக உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது வரைக்கும். இப்போ நம்ம ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க, அவங்க போலீஸ் யூனிஃபார்மில் தான் போகணும் ஸ்டேஷனுக்கு. அவங்கக்கிட்ட நம்ம போய் நீங்கள் மேக்ஸி போட்டுக்கோங்க இல்லை பலாசோ போட்டுக்கோங்க நம்ம சொல்லவே முடியாது. ஸோ அவங்களுக்கு எது கம்ஃபர்ட், ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. இப்போ ஒருத்தர் ஏசி ரூம்லேயே இருக்காங்கன்னா அவங்க ஜீன்ஸ் போடுறதுல நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஷீ வில் நோ ஹர் கம்ஃபர்டபிலிட்டி. அதுவே இப்போ ஒரு லேபரராக இருக்காங்க, அவங்க வேலைக்கு போகிறாங்க வராங்கன்னா, ஷீ கேன் ஒன்லி வேர் சாரி. ஸோ அந்த சாரியில் லெட் ஹர் வேர் மைல்டாக, ரொம்ப இந்த ஜிகு ஜிகுனாவா இல்லாமல், ரொம்ப ஒர்க் இல்லாமல் ஒரு காட்டன் சாரி எடுத்தா ஷீல் ஃபீல் கம்ஃபர்டபுளாக. இஃப் ஷீ ப்ரிஃபர்ஸ் அதுலேயுமே டிசைனர், லெட் ஹர் வேர். அவங்களோட கம்ஃபர்டபிலிட்டி தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகே. ஆனால் பெஸ்ட் எது
சொல்வீங்க? வெஸ்டர்னா சாரியா அந்த மெட்டர்னிட்டி அப்போ? அது அகைன் பர்சனல் சாய்ஸ் ஆஃப் த பேஷண்ட்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கன்சீவ் ஆனதுக்கப்புறம் குழந்தை கொஞ்சம் அந்த வயிறெல்லாம் பெருசானதுக்கப்புறம் படுக்கும்போது ரொம்ப திரும்பி படுக்கக்கூடாது, எழுந்திரிச்சு உட்காந்து, அது ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான விஷயம். நிறைய விமன் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எழுந்திரிச்சு உட்காரத்துக்குள்ள தூக்கம் போயிடும், அதுக்கப்புறம் தூக்கம் வராது. அது வந்து நிஜமா மித்தா இல்லை உண்மையா? இல்லை, ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கொடி சுற்றி இருக்குன்னு சொல்கிறதுனால யூஸ்வலி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, அவங்க இந்த கொடி சுற்றுறது ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து படுக்கும் போது ரைட் டு லெஃப்ட்டு மாற்றி மாற்றி எந்திரிச்சு திரும்பி படுக்க முடியும். நம்ம கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் ஆனாலே தூக்கம் அப்போ போயிடும். அதுவும் ப்ரெக்னென்சியில் சும்மாவே தூக்கம் வராது. அப்போ நீங்கள் எந்திரிச்சு ரைட்டில் திரும்பிக்கோ இல்லை எந்திரிச்சு லெஃப்டில் திரும்பிக்கோன்னா அந்த பேஷண்ட்டோட ஸ்லீப்பே போயிடும். அண்ட் அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னால பிபி ஏறலாம், அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைனால டிஸ்டர்ப்டாகவே இருப்பாங்க. ஆல்ரெடி மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், இது ஏற்றி விடும். அப்படி எதுவுமே கிடையாது, அது ஒரு மித்து தான். நீங்கள் ரைட் வேணாலும் படுத்துக்கலாம், லெஃப்ட் வேணாலும் படுத்துக்கலாம், நேராக வேணாலும் படுத்துக்கலாம். குப்புரை அடித்து படுக்க வேணாம் நாங்கள் யூஸ்வலி சொல்லுவோம், தவிர ரைட் லெஃப்ட் இஸ் தேர் சாய்ஸ். ஆனால் நீங்கள் ப்ரெக்னென்சி லேட்டராக டேர்மில் நாங்கள் ஒரு 6 hours படுக்கிறீங்கன்னா 4 hours நீங்கள் லெஃப்ட்லேயும் 3 hours நீங்கள் ரைட்லேயும் அந்த மாதிரி மாற்றி மாற்றி படுத்துக்கோங்க. கண்டினியூஸாக படுக்கணும்னு எதுவுமே அவசியம் இல்லை. மோர் ப்ரிஃபரபிளி லெஃப்ட் சைடு. ஏன் சொல்லுவோன்னா, அப்போ லார்ஜ் வெயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ரெஸ் ஆகாது, பேபிக்கு நல்ல ஆக்சிஜனேட்டட் பிளட் போகும். அவ்வளோதான் தவிர நீங்கள் லெஃப்டே தான் படுக்கணும், ரைட்டே தான் படுக்கணும், இல்லை ஏஞ்சி திரும்பி படுக்கணுன்றது அகைன் மித்து தான். ஓகே. அந்த மாதிரி கால் வீக்கம் வருது இல்லையா, ப்ரெக்னென்சி உமனுக்கு காமனாகவே பார்த்தோன்னா அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அந்த இஷ்யூ இருந்திருக்காது. பட் அந்த டைமில் அந்த கால் வீக்கம் வரும். அது எதனால் வருதுன்னா, ப்ரெக்னென்சியில் கால் வீக்கம் வந்து உங்களுக்கு பூலிங் ஆஃப் வீனஸ் பிளட்னால தான் வரும். அந்த கால் வீக்கம் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் கால்லேருந்து வாக்கிங் பண்ணுறீங்கன்னா கால்லேருந்து உங்களுக்கு அந்த வீக்கம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நைட்டோ இல்லை பெட் ரெஸ்ட்டோ இல்லை ரெஸ்ட் எடுக்கிறீங்க, காலை ஒரு சேர் இன்னொரு சேர் மேலே போட்டு காலை நேராக வச்சுக்கிறீங்க, அப்போ அந்த ஸ்வெல்லிங் குறைஞ்சிச்சுன்னா இட் இஸ் ஃபிசியாலஜிக்கல் எடிமா. ஸோ ஃபிசியாலஜிக்கல் எடிமான்னு சொல்லுவோம், பேத்தாலஜிக்கல் எடிமான்னு சொல்லுவோம். இது குறைஞ்சிருச்சுன்னா இது பிரச்சனையே கிடையாது. கால் வீக்கம் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நடக்கும்போது இன்க்ரீஸ் ஆகும், ரெஸ்ட் எடுத்தோன்னா குறைஞ்சிரும். இது நார்மல். அதுவே அந்த கால் வீக்கம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தாலும் என்ன ஆனாலும் இன்க்ரீஸ் தான் ஆகுது, இல்லை ஃபேஸும் வீக் ஆக ஆரம்பிச்சிச்சு, கை கால் வீக்கம் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பிபி இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஹைப்பர் டென்ஷனுக்காக நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். ஸோ எப்போ கால் வீக்கம் இருந்தாலும் நான் என் பேஷண்ட்ஸ் கிட்ட எப்போவுமே ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து என்ன சொல்றேன்னா, கால் வீக்கம் வந்துச்சா, யூரின் கம்மியாக போகிறீங்களா, கண்ணு மங்கலாக இருக்கா, தலைவலியாக இருக்கா, தயவு செஞ்சு பிளரிங் விஷன் இருக்கா, பார்க்குற பார்வையில் குறைஞ்ச மாதிரி இருக்கா, இது எல்லாமே ஒரு பெரிய விஷயத்துக்காக நாங்கள் இந்த சிம்டம்ஸை கேட்டுகிட்டே இருப்போம். பேஷண்ட் நினைப்பாங்க ஏன் எப்போவுமே வரும்போதெல்லாம் இதை கேட்டுகிட்டே இருக்காங்க டாக்டர்ஸ். இது எல்லாமே ப்ரீ எக்லாம்சியா இல்லை எக்லாம்சியா, ப்ரெக்னென்சியில் பிபி அதிகமாச்சுன்னா ஃபிட்ஸ் வந்துடும். அதை தடுக்கிறதான சிம்டம்ஸ் இது. ஸோ கால் வீக்கம் வந்து ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஸோ அது டிக்ரீஸ் ஆகுதுன்னா பெஸ்ட். அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அது குறையவே மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெய்லியுமே உங்கள் பிபியை பார்க்கணும். ஸோ அந்த பிபி பேஷண்ட் இப்போ வந்து அதுக்கு முன்னாடியே அந்த கேர்ள் வந்து பிபியால் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா செக் பண்ணிக்கிறது கண்டிப்பாக கரெக்ட். சில பேர் வந்து அந்த சுடு தண்ணி ஊற்றினா கால் வீக்கம் குறையும் ஃபர்ஸ்ட் ஒரு 1 week வந்து வீட்டிலே ட்ரையெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கலாமா, இல்லை ஃபஸ்ட்டு இமீடியட்டாக டாக்டரை பார்க்குறது பெஸ்ட்டாக? இப்போ நம்ம ஃபிசியாலஜிக்கல் பேத்தாலஜிக்கல்னு சொல்லுவோம். இந்த ஃபிசியாலஜிக்கலே ப்ரெக்னென்சியில் எப்போவுமே வர கால் வீக்கமே நீ காலில் சுடு தண்ணி ஊற்றினாலும் சரி, பச்சை தண்ணி ஊற்றினாலும் சரி, அது ஸ்டாப் ஆகிடும். நீங்கள் ரெஸ்ட் எடுத்திங்கனாலே அது குறைஞ்சிரும், நீங்கள் எதுவுமே பண்ணவே தேவையில்லை. பட் பேத்தாலஜிக்கல் நீங்கள் என்ன பண்ணாலும், இலையை அரைச்சி போட்டாலும் சுடுதண்ணி போட்டாலும் அது குறைப்படும். பிகாஸ் த சேஞ்ச் இஸ் இன்சைட் யுவர் பாடி. அது பாப்பாவோட நஞ்சு கொடினால வர்ற பிபி உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அது நீங்கள் சுடுதண்ணி ஊற்றினாலும் எது ஊற்றினாலும் குறைய போகிறது இல்லை. ஸோ உங்களுக்கு கால் வீக்கம் வருதுனாலே நீங்கள் உங்கள் கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து பிபி மானிட்டரிங் பண்ணிக்கிறது பெட்டர். ஓகே. அண்ட் இப்போ வந்து நார்மலாக வந்து சிசரிங் தான் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு சொல்லி பரவலாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக மித் என்ன மேம்? பேஷண்ட்ஸ் வந்து வரும்போது அவங்க உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க, ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க? எல்லா பேஷண்ட்டுமே என்கிட்ட வரும்போது எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும்னு தான் வருவாங்க. எல்லா பேஷண்ட்டுமே டாக்டர் நான் எவ்வளோ வலினாலும் தாங்கிடுவேன், நான் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுவேன் எல்லாமே. பட் த கேம் சேஞ்சஸ் வென் யூ ஹேவ் த பெயின். ஸோ உங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆனோன்னு எவ்வளோ பேர் கன்சென்ட் வாங்கியிருக்காங்கன்னா, இல்லை நான் என் விருப்பத்தில் எனக்கு சிசேரியன் வேணும், என்னால் பெயின் டாலரேட் பண்ண முடியலன்றது இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்களால பெயினே டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் பண்ண முடியாது. எனி காம்ப்ளிகேஷன் பேஷண்ட் வில் டெல், நான் உங்ககிட்ட சிசேரியன் தானே கேட்டேன், நீங்கள் ஏன் எனக்கு நார்மல் டெலிவரி பண்ணி என் பேபி இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஆச்சுன்னு. நீங்கள் ஒரு நார்மல் டெலிவரி பண்ணுறீங்க, ஒரு 1 hour அப்சர்வேஷன் பேபி NICUக்கு போகுது, இதில் நான் உங்களுக்கு சிசேரியன் தானே டாக்டர் கேட்டேன், நீங்களா ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு நார்மல் டெலிவரி பண்ணி என் பாப்பாவை ICU காமிச்சிட்டிங்க. நார்மல் டெலிவரி தான் நல்லது, அதில் எந்த இதுவுமே இல்லை. பட் அதை விட முக்கியம் மதரும் பேபியும் எதில் சேஃபாக இருக்காங்கன்றது தான். ஓகே. ஸோ அந்த பெயின் டாலரேஷன் தான் முக்கியமான விஷயமா இங்கே பார்க்க. இப்போதைக்கு பெயின் டாலரன்ஸு அந்த பேஷண்ட்ஸு, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம சொல்கிறோம் ஒரு நார்மல் டெலிவரி பெயினே வரல பேஷண்ட்ஸ், அந்த பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஃபோலிஸ் இன்ஜெக்ஷன் ஒன்று பண்ணுவோம். ஸோ ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அந்த கர்ப்பப்பை வாயில் வச்சு அதை வாயை நாங்கள் திறக்கிறதுக்காக ஒரு ஃப்ளூயிட் போட்டு நாங்கள் கர்ப்பப்பை வாயை திறந்து விடுவோம். ஸோ இந்த டியூப்பை நாங்கள் 12 to 24 hours வச்சுருப்போம்.
அது எடுத்ததுக்கப்புறம் 1 or 2 சென்டிமீட்டர்ஸ் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஜெல் வைப்போம். நம்ம ஜெல் வச்சு 6 hours ஒன்ஸ் 3 வாட்டி ஜெல் வைக்கலாம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி 24 hours டியூப் வச்சு வெயிட் பண்ணியிருக்கீங்களா, அதுக்கப்புறம் 6 ஹவர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஜெல் வைக்கணுமா 3 தடவை. இதெல்லாம் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு ஸ்கேன் அப்பப்போ எடுத்துப்போம். நாங்கள் டவுட் இருந்துச்சுன்னா ஹார்ட் பீட் பார்த்துப்போம். ஹார்ட் பீட்டெல்லாம் நாங்கள் மானிட்டரிங்லேயே தான் வச்சுருப்போம். 6 hours ஒன்ஸ் நாங்கள் ஜெல் வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ நீங்கள் அது ஒரு 24 hours, 6 3s are 18, அகெயின் 18 hours ஆஃப் ஜெல். அதுக்கப்புறம் சின்டோன்னு ஒன்று ஆரம்பிப்போம். சின்டோ ஆரம்பித்து உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு அது ஒரு 6 hours ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க. இது எல்லாமே ஃபஸ்ட்டு டெலிவரி இருக்க பேஷண்ட்டுக்கு பண்ணிகிட்ருக்கணும். அவங்களுக்கு அந்த ஃபோலிஸ் வச்சு 24 ஹவர்ஸில் டெலிவரி ஆகலைனாலே பேஷண்ட்டோட அட்டெண்டரும் பேஷண்ட்டை எங்களுக்கு சிசேரியன் பண்ணுங்கள், இதுக்கு மேலே எங்கள் ப்ரோசஸே முடிஞ்சிருக்காது. they'll be forcing us to go. இப்போ பேபிக்கு ஏதாச்சும் ஹார்ட் பீட் பிரச்சனை இருந்துச்சுன்னா இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நான் உடனே சிசேரியன் பண்ண தான் போகிறேன். பட் அவங்களுக்கு இந்த வெயிட்டிங் பீரியடே என்ன ஆகிடும்னா அவங்களோட அட்டெண்டர்ஸ் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி 24 hours ஆகிடுச்சா, இன்னும் டெலிவரி ஆகலையா, நீங்கள் சிசேரியனே பண்ணிடுங்க, இது வராதுன்னு நினைக்கிறேன், அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க. எங்களோட சஜஷனை they will keep it as last. ஓகே. எனக்கே நிறைய பேஷண்ட்ஸ் எனக்கு நார்மல் வேணான்னு சொல்லி நாங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நார்மல் ஆகலைன்னா நம்ம சிசேரியன் பண்ணிக்கலான்னு, அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆயிருக்கு. ஸோ அந்த பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியம். யூ ஆர் பிலீவிங் யுவர் டாக்டர், ப்ளீஸ் பிலீவ் தெம் டோட்டலி. கிவ் அஸ் டைம். எங்கேயாச்சும் உங்கள் பேபிக்கோ மதருக்கோ ஏதாச்சும் ஆபத்து இருந்துச்சுன்னா we will do a cesarean section and give your baby safe. ஸோ இந்த பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வரணும் பேஷண்ட்க்கு. நெக்ஸ்ட்டு பெயின் டாலரன்ஸ். ஒரு வேக்சின் பண்ணுறாங்க, ஒரு ஐப்ரோஸ் பண்ணுறாங்க. பிக்னி வேக்சின் எவ்வளோ பேர் பண்ண போகிறாங்க? பண்ணுறதில்ல. பிக்னி வேக்சின் பண்ணால் எவ்வளோ பெயின் இருக்கும், அந்த பெயின் எவ்வளோ டாலரன்ஸ் இருக்குமோ அந்த பெயின் டாலரன்ஸே அவங்களுக்கு இல்லாத போது ஒரு எபிசியோட்டமி நாங்கள் அங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டு இல்லை கிழிச்சு பேபியை டெலிவரி பண்ணும் அந்த அளவுக்கே அவங்க போக மாட்டாங்க. இங்கே கான்ட்ராக்ஷன் ஆனோன்னே அங்கே பெயின் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பெயின் டாலரன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், நீங்கள் எல்லாம் உங்கள் மசில் எல்லாம் லூசன் பண்ணிக்கிட்டு நல்லா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா we can do a normal day. ஓகே. ஸோ அந்த பெயின் டாலரேஷனுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் நமக்கு முன்னாடி இருந்த நம்ம பாட்டி அவங்களாம் வந்து ரொம்ப கேஷுவலாக நார்மல் டெலிவரி வந்து பண்ணிட்டு வந்துடுவாங்க. பட் இப்போ ஏன் அது இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செடென்ட்ரி ஒர்க் ஸ்டைல் தான். உட்காந்துக்கிட்டே நம்ம வேலை செய்கிறோம். டாக்டர்ஸே நீங்கள் பார்த்துக்கோங்க, எவ்வளோ டாக்டர்ஸ்க்கு சிசேரியன் நடக்குது. ஸோ ஒரு பேஷண்ட் எனக்கு நார்மல் டெலிவரி பண்ணுறது ஓகே. இப்போ நான் ஒரு டாக்டர், எனக்கு எவ்வளோ டாக்டர்ஸ் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸோ என் கொலீக்ஸோ எனக்கு நார்மல் டெலிவரி ஆகணும்னு தானே ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு முதல்ல அந்த பெயின் டாலரன்ஸ் இருக்கணும். நம்ம எவ்வளோ இருக்கும், உட்காந்துக்கிட்டே இருக்கோம், காலிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பேஷண்ட்ஸை பார்க்குறோம், நோ எக்ஸசைஸ், ஒரே இடத்துல உட்காந்துட்ருக்கோம், ஃபுட்டு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு நாங்கள் பேஷண்ட் பார்த்துட்டே இருக்கோம். ஸோ எனக்கு எக்ஸசைஸே பண்ணல, என் பாடி எப்படி லூசன் ஆகும், என் பெல்விஸ் எப்படி. நீங்கள் அடுத்தவங்களெல்லாம் விட்டுருங்க, டாக்டர்ஸே ஏன் சிசேரியன் பண்ணிக்கிறாங்க? கண்டிப்பாக எங்களுக்கு நாங்கள் சிசேரியன் பண்ணணும்னு ஆசையே பட மாட்டோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது டாக்டர்ஸ்க்கும் ஆகுதுன்னா தேர் இஸ் அ ரீசன். ஸோ சிசேரியன் பண்ணுறதுக்கு எல்லாருமே சும்மா பண்ணுறதுக்கு இல்லை. சிசேரியன் பண்ணுறது சேஃப்டி ஃபார் த மதர் அண்ட் பேபினா எவ்ரிபடி இஸ் கோயிங் ஃபார் சிசேரியன் செக்ஷன். பட் அதே மாதிரி சிசேரியனும் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆகாதுன்னு இல்லை, நார்மல்லையும் காம்ப்ளிகேஷன் ஆகாது இல்லை, ரெண்டுமே ஹேஸ் இட்ஸ் ஓன் காம்ப்ளிகேஷன். அதுக்கு தான் ப்ரெக்னென்சியை போய் மறு ஜென்மம்னு கூப்பிடுறாங்க. ஸோ ஹெட் டு டோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் போது ஸோ உங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. எல்லா ப்ரொசீஜர்லேயும் காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஓகே. அதே மாதிரி ப்ரெக்னென்சி ஆனதுக்கப்புறம் அந்த விமனுக்கு வந்து இப்போ அது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது. அந்த டிப்ரெஷன் அப்படின்றது அளவுக்கு அதிகமாக இருக்குது. நிறைய பேர் அது வந்து கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்ஸ்டா அந்த சோஷியல் மீடியாவில். ஸோ ஆஸ் அ டாக்டராக நீங்கள் எந்த அளவுக்கு இதை பார்க்குறீங்க? எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க? கண்டிப்பாக நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணதை விட இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஹார்ட்லி எங்கேயோ ஒரு ரேராக இந்த பேஷண்ட் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்குது, பேசவே மாட்டேங்கிறாங்க, வீட்டில் ஒரே பிரச்சனையாகவே இருக்குது, அவங்க எதுவுமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க, இல்லை ஃபீடிங்கே பண்ண மாட்டேங்க, பாப்பாவை கேரே பண்ணிக்க மாட்டேன். ஓகே, இது ஒரு டிப்பிக்கலாக எங்களுக்கு தெரியும் இது போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்குது. வி வில் கிவ் அ சைக்காட்ரிக் கவுன்சிலிங், சைக்காட்ரி டாக்டர்ஸ் ரெகுலராக செக்கப்புக்கு வர சொல்லி நாங்கள் வந்து ஓகே இது ஒன்றுமே இல்லைடா இப்படி தான் இருக்கும் நம்ம இப்போ நீங்கள் ஒரு 10 பேரை டெலிவரி பண்ணிங்கன்னா 9 பேருமே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. இது என்னென்னா இந்த ப்ரெக்னென்சியில் இந்த இன்ஸ்டா யூடியூப் இதெல்லாம் பார்த்து நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிடுறாங்க. ஃபோட்டோ ஷூட்டு, ஹனிமூன் மாதிரி இப்போ இந்த பேபி மூன் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிடுறாங்க. இப்போ பேபி பிறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபுல்லாக பேபிக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு செல்ஃப் கேர் கம்மியாயிடும். ஸோ உங்களுக்கு 24 hours அந்த பேபியை பார்த்துக்கிற மாதிரி வரும். அது யூரின் போதா, அது மோஷன் போதா, பாப்பா தூங்குச்சா, ஃபீட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு நியூ பார்ன் பேபிக்கு அட்லீஸ்ட் ஒரு 45 daysக்கு 3 hours ஒன்ஸ் ஃபீடிங்காக இருக்கும், இல்லை 2 hours ஒன்ஸ். சம்டைம்ஸ் பேபி டிமாண்ட் ஜாஸ்தியாகிடுச்சுன்னா ஸோ பேபி டிமாண்ட் எப்படி இருக்கோ அப்படி தான் நாங்கள் கொடுக்க சொல்லுவோமே. ஸோ இப்போ ஃபீடிங் நிறையா இருக்கும்போது அந்த மதருக்கு 2 hours ஒன்ஸ் ஸ்லீப் லாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஷீ ஹேஸ் டு கீப் ஆன் கேரிங். இப்போ பேபியை நான் விட்டுட்டு எங்கேயும் நீ வெளியில் மாலுக்கோ எங்கேயோ போய்ட்டும் வர முடியாது. ஏன்னா உங்ககிட்ட ஒரு பேபி இருக்குது, அதுக்கு நீ ஃபுல் கேர் எடுக்கணும்.
அப்போ கூட இருக்கவங்க நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இல்லை கூட நல்ல மென்டல் சப்போர்ட் கொடுக்குறதுக்கு மதர் இன் லா இல்லை ஹஸ்பண்ட், மெயினாக ஹஸ்பண்ட் இந்த டைமில் எப்படி ஹஸ்பண்ட் டேக் கேர் பண்ணுங்க அது அவங்க லைஃப் லாங் ஜேர்னிக்கு ஹெல்ப் ஆகும். இந்த ப்ரெக்னென்சி டைமில் மட்டும் நான் நிறைய பார்த்துட்டேன். இங்கே ஏதாச்சும் ஹஸ்பண்ட் ப்ராப்பராக கேர் எடுக்கலைன்னா ஃபுல் லைஃப் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்ட். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மென்டலி சப்போர்ட்டாக இருக்காங்க, உங்களுக்குன்ற ஒரு டைம் இல்லாதனால பேஷண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க இல்லை மதர்ஸ் என்ன நினைக்கிறாங்களா, 24 ஹவர்ஸும் நான் பேபி என்னோட செல்ஃப் கேரே எனக்கு லாஸ் ஆகிட்டதுனால தே கோ ஃபார் டிப்ரெஷன். அப்போ உங்களுக்கு மென்டலி யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாங்கன்னா, இல்லை நாங்கள்லாம் இருக்கோம், இது கொஞ்ச நாள் தான், இது ஒரு 3 monthsல யூ கேன் கோ அவுட். ஒரு 3 monthsக்கு அப்புறம் பேபி கொஞ்சம் தூங்க ஆரம்பிச்சிடும், அப்போ நீங்கள் கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க, பேபி பிறந்ததுக்கப்புறம் மதரை ஃபுல்லாக கேரை விட்டுட்டு எல்லாருமே பேபி சைட் திரும்பிட்டு மதரை எங்கேயுமே வெளியில் போகக்கூடாது, ஏன்னா நீ வெளியில் சாப்பிட்டினா கோல்ட் ஆகிடும் பேபிக்கு, நீ தலை கூத்தினா பேபி கோல்ட் ஆகிடும், பேபிக்கு என்ன ஆனாலும் அது அந்த மதரை காரணம் காட்டி 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 அது மென்டல். ஈவன் நான் சொல்கிறது மதரின்லாம் மட்டும் இல்லைங்க, பேஷண்ட்ஸோட மதரே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இவ தலை கூத்திட்டு குழந்தைக்கு பால் கொடுக்குறா டாக்டர், இவ சிக்கன் சாப்பிட்றா டாக்டர், KFC சாப்பிட்டு பாப்பாக்கு ஃபீட் பண்ணா, அதனால தான் பேபி கக்குது. பேபி எப்போ கக்குன்னா அதுக்கு ஓவர் ஃபீட் ஆகும் போது அது கக்கும். அதை தெரியாமல் மதரை ப்ளேம் பண்ணி நிறைய அது காஸ் பண்ணுறதுனால தான் தே கோ ஃபார் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன். ஓகே, நீங்கள் சொன்னீங்க அந்த KFC சிக்கன்ஸ் அந்த மாதிரிலாம். பட் அது நிஜமாக கேட்கணும், நிறைய பேர் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க, பிரியாணி சாப்பிடக்கூடாது, அது கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது, வீட்டில் பண்ணி சாப்பிட்லாம். கடையில் வாங்குறது அந்த ஃபாஸ்ட் ஃபுட் ரோட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் சாப்பிடவே கூடாது. பட் மதருக்கு அந்த ஆசை இருக்கும், ஏன்னா அந்த டைமில் தான் அதெல்லாம் சாப்பிடணும்னு ஆசை வரும். பட் அது ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது சாப்பிட்லாமா இல்லை கொஞ்ச நாள் அந்த ஆசையை கண்ட்ரோல் பண்ணிக்கதே நல்லதா? அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் பேபி டெலிவரி ஆனப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் பேபி வெளியில் போய் பிரியாணி சாப்பிட தான் போகுது, பேபி வந்து லேஸ் சிப்ஸ் சாப்பிட தான் போகுது, இல்லை பேபி வந்து சாக்லேட் ஃபுல்லாக நீங்கள் ஸ்டாப் பண்ணுற கூட இல்லை. இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய ஸ்கூல்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பர்த்டே கூட நீங்கள் வந்து இதுதான் கொடுக்கணும், கிரவுண்ட் நட் பார்ஸு இல்லை ஏதாச்சும் ஹெல்த்தி இல்லை பாதாம் அந்த மாதிரி கொடுங்க, சாக்லேட் பார். என்ன தான் நம்ம பண்ணாலும் சொசைட்டியில் நம்ம இப்போ ஒரு ஸ்கூல் ட்ரிப் போகிறோம்னா they are allowing லேஸ். So baby is going to have junk foods. It is also going to come into and fall in the same society தான். அதனால நான் ப்ரெக்னென்சியில் அட்லீஸ்ட் நீங்கள் இந்த அர்ஜினோமோட்டா போட்டது, வினிகர் போட்டது, வேறு என்ன சாஸ்னே நம்மளுக்கு தெரியாது கலக்கிறது, கலர்ஸ் போட்டுக்கிறது இந்த ஃபுட்டில், இதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த பேபி பிறக்கிற வரைக்குமாச்சும் இட் இஸ் நாட் கோயிங் டு எனி கெமிக்கல்ஸ். ஒன்ஸ் இன் அ வைல் நாம் எந்த மாதிரியும் ரெஸ்ட்ரிக்டே பண்ணல. ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றீங்களா, இன்க்ளூடிங் மீ ஐ டேக் அவுட் சைட் ஃபுட். ஸோ நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றது ஓகே. நீங்கள் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோன்னா பேபிக்கு தானாக ஃப்ரைட் ரைஸ் போக போகிறது இல்லை. பட் யூ ஆர் ஹேவிங் சம் கெமிக்கல் விச் மே அஃபெக்ட் யுவர் பேபி, விச் மே நாட் அஃபெக்ட் யுவர் பேபி. ஏன் அந்த ரிஸ்க்கை எடுக்கிறது? ஸோ நீங்கள் சாப்பிட்றத பார்த்து சாப்பிடுங்கன்றதை சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி கரெக்டாக அந்த குழந்தை பிறந்த புதுசில் அந்த குழந்தை வந்து நம்மள தூங்கும் போது குழந்தை தூங்காது, ஆனால் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அம்மா மட்டும் முழிச்சிட்டு இருப்பாங்க. மார்னிங் பார்த்தோன்னா அப்படியே டிப்ரெஷனில் இருப்பாங்க, நமக்கு எப்போ தான் தூங்குறதுக்கு டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு மதரை எந்த அளவுக்கு பாதிக்குது, என்ன பண்ணலாம் அவங்க அந்த டைமில்? நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ ஒரு மதர்னால் ஃபீடே பண்ண முடியல, அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரெஸ்ட் ஃபீடிங்கே பண்ண முடியாது அந்த மதருக்கு. இல்லை பிரெஸ்ட்டோட நிப்பிள் உள்ளே இன்வெர்ட்டடுன்னு சொல்லுவாங்க. அந்த மதருக்கு எப்படின்னா நிப்பிளே வெளியில் இருக்காது. ஸோ அவங்களால பேபி வந்து சக் அவுட்டே பண்ணாது அந்த நிப்பிளை வச்சு. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் ஒரு பம்ப் வாங்கி, பிரெஸ்ட் பம்ப் வாங்கி நீங்கள் மில்க்கு கொடுங்க அப்படி. எப்படி இருந்தாலும் நாங்கள் மதர்ஸ் மில்க்கை தான் ப்ரமோட் பண்ணுறோன்றதுனால வி வில் டெல் தெம் டு யூஸ் அ பிரெஸ்ட் மில்க். இப்போ மதர் ஒரு 2 நாள் தூங்கவே இல்லை, எனக்கு சுத்தமாக தூக்கமே இல்லை, மதர் ஒரு பிபி பேஷண்ட்டுன்னும் போது நம்ம தூங்க சொல்லணும் மதரை. தூங்கலைன்னா மதர் மே எண்ட் அப் இன் கெட்டிங் ஷீஷஸ் அப்படின்னா எக்லாம்சியான்னு சொல்லுவோம். ப்ரெக்னென்சி மதருக்கு எப்போ வேணாலும் ஃபிட்ஸ் அடிக்கும் இந்த பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ஈவன் ஆஃப்டர் டெலிவரி ஷி மே ஹேவ் ஃபிட்ஸ். ஸோ என்ன சொல்லுவோம், மதரை தூங்க வைங்க. அப்படி அவங்களுக்கு ஃபீடிங் பண்ணணும், இல்லை 6 ஹவர்ஸாக அவங்களுக்கு தூங்கவே இல்லை, அவங்களுக்கு ஹெட்டேக்காக இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணி மில்கை எடுத்து வச்சுட்டு அதே பிரெஸ்ட் மில்கை வேறு யாராச்சும் பாலாடையிலையோ நல்லா தெரிஞ்சவங்கள ட்ரெயின் எடுத்துக்கிட்டு பேபிக்கு போகாமல் நீங்கள் கொடுக்கலாம். லெட் மதர் ஸ்லீப். ஸோ நீங்கள் எவ்வளோ இமோஷனல் சப்போர்ட். இப்போ என்ன பண்ணுவாங்க வீட்டில் இருக்க பெரியவங்க, இது என்ன புது பழக்கம், நீங்கள் பிரெஸ்ட் பம்ப் வச்சு பேபி கொடுக்குறீங்க, அதுக்கு அவங்க தானே ஃபீட் பண்ணணும், ஃபீடிங் கூட பண்ண மாட்டிங்கன்னா அவளை திரும்பி ப்ளேம் பண்ண. ஆல்ரெடி அவங்களுக்கு ஸ்லீப் லாஸ் ஆகிருக்கு, அவங்களால ஃபீடிங் எடுத்து வச்சுருக்க முடியுது, அதை நீங்கள் கொடுக்கவும் மாட்டேங்கிறீங்க. அதோடு சேர்த்து மதரை நீங்கள் திரும்பி ப்ளேம் பண்ணும்போது இன்னும் நீங்கள் ப்ரெஷர் ஆக்குறீங்க மதர். அதுக்கு பதிலாக நீங்கள் சப்போர்ட்டிவ். ஓகே, நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் 10 வாட்டி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணீங்க, ஒரு வாட்டி நீங்கள் வந்து பிரெஸ்ட் பம்ப் மூலியமாக இல்லை பாலாடை மூலியமாக நீங்கள் கொடுக்குறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல, பேபிக்கு தெரியக்கூட போகிறதில்ல.
until it doesn't become a habit. ஏன்னா நீங்கள் பேபி சக் அவுட் பண்ணால் தான் மில்க் நிறையாவே வரும். ஸோ அது ஹேபிட் ஆகாத வரைக்கும் ஒன்ஸ் இன் அ வைல் நான் ப்ரெஸ்ட் பம்பில் எடுத்து வைக்கிறேன், என் மதர் இல்லாமல் என் மதரோ கொடுக்கட்டும் பேபிக்குன்னா தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். லெட் த மதர் ஸ்லீப் than she is suffering in postpartum depression and going into any other complication. ஓகே. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த பெல்லி ஃபேட் அப்படின்றது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்குது. அது ரெடியூஸ் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது மெடிக்கல் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக அது பாசிபிளா மேம்? எவ்வளோ நாளில் அந்த ஃபேட்? சரி, என்கிட்டயே பேஷண்ட்ஸ் வருவாங்க, இன்றைக்கி தான் டெலிவரி ஆகிருக்கும். டெலிவரி ஆனோன்னே இன்னும் ஏன் டாக்டர் அந்த வயிறு குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த மதர் இன் லெவலில் ஹஸ்பண்ட் கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், இப்போ தாங்க டெலிவரி ஆகிருக்கு, அவங்க சிம்ரன் இல்லைங்க, சடனாக அது ஹிப்பு சைஸ் கம்மியாகிறதுக்கு தே வில் ஹாவ் தேர் ஓன் டைம். யூட்ரஸ் உங்களுக்கு இவ்வளோ சின்ன ஒரு விஸ்ட் சைஸ் தான் இருக்கும், அது நல்லா உங்களுக்கு பெருசாகி அதில் உங்களோட பேபி 3.5 kgயோ இல்லை 3 kgயோ வச்சு அது கூட நஞ்சு கொடி வச்சு அது நல்லா உங்களுக்கு பலூன் மாதிரி ஊதிருக்கு. ஸோ இட் நீட்ஸ் டைம் டு கம் அண்ட் ரெடியூஸ் இன் சைஸ். ஸோ கிவ் ஹர் டைம். அதுக்கு தான் போஸ்ட் பார்ட்டம்னு ஒரு பீரியட் ஆஃப் 6 months லீவே கொடுக்குறாங்க. ஸோ அவங்க பாடி எல்லாம் திரும்பி நார்மல் பொசிஷனுக்கு வர்றதுக்கே இட் வில் டேக் மோர் தென் 48 days. அதுக்கு தான் அந்த காலத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க மதர்ன்னு சொல்கிறாங்க. அந்த 48 நாள் பத்திரமா வச்சுக்கோங்க. 42 நாள் 48 நாள் நம்ம ஏன் சொல்லிகிட்டே இருக்கோன்னா அவங்க திரும்பி நார்மல் ஆகிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ டைம் வருது. அப்போ எப்படி இவ்வளோ பெரிய பல்ஜான அவங்களுக்கு யூட்ரஸ் சடனாக உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகி அவங்க உடனே அடுத்த நாளே ஸ்லிம் ஆவாங்க. ஸோ யூ கிவ் ஹர் ஓன் டைம். அந்த பெல்லி ஃபேட் நீங்கள் அது எக்ஸசைஸ் பண்ணாலே குறைஞ்சிரும். பட் நிறைய விமன் வந்து இப்போ எக்ஸசைஸ் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக என்னதான் டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணாலும் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க விமனுக்கு அது வந்து அந்த அப்படியே ஸ்டே ஆகிடுமா மேம் அந்த பெல்லி? ஆக்சுவலி ஃபஸ்ட்டை விட இப்போ எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்லனாலும் 20 வாரத்துலேருந்து ஈவன் காம்ப்ளிகேஷன் இருக்க மாதிரி நான் எப்போ டாக்டர் எக்ஸசைஸ் பண்ணட்டும், எனக்கு நார்மல் டெலிவரி வேணும்னு ஆர்வமாக தான் இருக்காங்க. கேட்குறாங்க. ஆஃப்டர் டெலிவரி தே டோன்ட் டூ. பிஃபோர் டெலிவரி கூட நார்மல் ஆகிறதுக்கு டே ட்ரை. ஆஃப்டர் டெலிவரி என்னென்னா அவங்களுக்கு இப்போ சிசேரியன் ஆச்சுன்னா தையல் பிரிஞ்சிருமோ, அதனால நான் பண்ணக்கூடாது. கண்டிப்பாங்க இட் இஸ் அகெயின் நான் என்ன சொல்கிறேன்னா யூட்ரஸ்லேருந்து அப்டமனுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு யூட்ரஸில் இருக்க லேயரெல்லாம் பிரியாது அன்டில் தெர் இஸ் அ கண்டிஷன் கால் பர்ஸ்ட் அப்டமன். பர்ஸ்ட் அப்டம்னா எல்லா தையலுமே பிரிஞ்சிடும். அதுதான் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன். அது வந்து உங்களுக்கு ஒரு 10,000 ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ மீது எல்லாருமே நீங்கள் எக்ஸசைஸ் தாராளமாக பண்ணலாம். ஒரு 42 days to 48 days நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, இல்லை 3 months ஆகிடுச்சு சிசேரியன் ஆகினா ஸ்லோவாக யூ டூ ஃபஸ்ட் வாக்கிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டெலிவரி ஆன பேஷண்ட் அகெயின் அவங்களுக்கும் 1 month ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணாலே அந்த பெல்லி ஃபேட் குறைஞ்சிரும். எல்லாரும் பண்ணுற மாதிரி அவங்க ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்காமல் ப்ராப்பராக டயட் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக குறையும். There are so many actors who have become again டெலிவரி ஆன மாதிரியே தெரியாமல் எப்படி வராங்க, பிகாஸ் they are into a profession. அவங்க அதை கரெக்டாக பண்ணுறாங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்ம கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக குறையும். ஓகே. அண்ட் அந்த வெயிட் கெயின் வந்து காமனாக டாக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் கேட்ட டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வெயிட் கெயின் வந்து ப்ரெக்னென்சினால் வரல, உங்கள் ஃபுட்டை வந்து நீங்கள் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க ப்ரெக்னென்சிக்கு அப்புறம், அதனால தான் வெயிட் கெயின் வருது. பட் நிறைய உமன் ப்ளேம் பண்ணுறது இல்லை, ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு நிறைய சாப்பிட கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமும் என்னை சாப்பிடுன்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, அதனால நான் வெயிட் அதிகமாகிட்டேன். ஸோ அதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல மேம்? ஸோ யூஸ்வலி நான் என் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா ப்ரெக்னென்சி டைமில் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அப்போதைக்கு நீங்கள் டயட் ஃபாலோ விட வேண்டாம். ஒன்லி குட் ஃபுட் எடுத்துக்கோங்க, ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. பட் யூ ஈட் வாட் எவர் யூ வாண்ட். நல்லா பசிக்கும். ஒரு 2 hours ஒன்ஸ் நீங்கள் மினிமலாக எடுத்துக்கோங்க. ரைஸ் நிறையா இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா எடுக்காமல் ப்ரோட்டீன்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. குட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கோங்க. டெலிவரிக்கு அப்புறம் அகெயின் யூ ஹேவ் டு டூ breast feeding. பேபி இஸ் டிபெண்டன்ட் ஒன்லி ஆன் யூ. ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர், ஈட் ஹெல்தி ஃபுட்ஸ். அப்பயும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் டயட் ஒரு டெலிவரி ஆனோன்னா ஃபீடிங் உங்களுக்கு தான் பேபி டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் யூ ஃபீட் 6 months எக்ஸ்க்ளூசிவ் ஃபீடிங் கொடுக்கட்டும் பேபிக்குன்னா தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். லெட் த மதர் ஸ்லீப் than she is suffering in postpartum depression and going into any other complication. ஓகே. அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த பெல்லி ஃபேட் அப்படின்றது ஒரு பெரிய சவாலான விஷயமா இருக்குது. அது ரெடியூஸ் பண்ணுறதுன்றது நிறைய பேருக்கு முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது மெடிக்கல் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக அது பாசிபிளா மேம்? எவ்வளோ நாளில் அந்த ஃபேட்? சரி, என்கிட்டயே பேஷண்ட்ஸ் வருவாங்க, இன்றைக்கி தான் டெலிவரி ஆகிருக்கும். டெலிவரி ஆனோன்னே இன்னும் ஏன் டாக்டர் அந்த வயிறு குறையவே இல்லைன்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி இந்த மதர் இன் லெவலில் ஹஸ்பண்ட் கேட்பாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன், இப்போ தாங்க டெலிவரி ஆகிருக்கு, அவங்க சிம்ரன் இல்லைங்க, சடனாக அது ஹிப்பு சைஸ் கம்மியாகிறதுக்கு தே வில் ஹாவ் தேர் ஓன் டைம். யூட்ரஸ் உங்களுக்கு இவ்வளோ சின்ன ஒரு விஸ்ட் சைஸ் தான் இருக்கும், அது நல்லா உங்களுக்கு பெருசாகி அதில் உங்களோட பேபி 3.5 kgயோ இல்லை 3 kgயோ வச்சு அது கூட நஞ்சு கொடி வச்சு அது நல்லா உங்களுக்கு பலூன் மாதிரி ஊதிருக்கு. ஸோ இட் நீட்ஸ் டைம் டு கம் அண்ட் ரெடியூஸ் இன் சைஸ். ஸோ கிவ் ஹர் டைம். அதுக்கு தான் போஸ்ட் பார்ட்டம்னு ஒரு பீரியட் ஆஃப் 6 months லீவே கொடுக்குறாங்க. ஸோ அவங்க பாடி எல்லாம் திரும்பி நார்மல் பொசிஷனுக்கு வர்றதுக்கே இட் வில் டேக் மோர் தென் 48 days. அதுக்கு தான்
அந்த காலத்தை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க மதர்ன்னு சொல்கிறாங்க. அந்த 48 நாள் பத்திரமா வச்சுக்கோங்க. 42 நாள்லேருந்து 48 நாள் நம்ம ஏன் சொல்லிகிட்டே இருக்கோன்னா அவங்க திரும்பி நார்மல் ஆகிறதுக்கே அவங்களுக்கு அவ்வளோ டைம் வருது. அப்போ எப்படி இவ்வளோ பெரிய பல்ஜான அவங்களுக்கு யூட்ரஸ் சடனாக அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகி அவங்க உடனே அடுத்த நாளே ஸ்லிம் ஆவாங்க. ஸோ யூ கிவ் ஹர் ஓன் டைம். அந்த பெல்லி ஃபேட் நீங்கள் அது எக்ஸசைஸ் பண்ணாலே குறைஞ்சிரும். பட் நிறைய விமன் வந்து இப்போ எக்ஸசைஸ் வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக என்னதான் டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணாலும் எக்ஸசைஸே பண்ணுறதில்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க விமனுக்கு அது வந்து அந்த அப்படியே ஸ்டே ஆகிடுமா மேம் அந்த பெல்லி? ஆக்சுவலி ஃபஸ்ட்டை விட இப்போ எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சொல்லனாலும் 20 வாரத்துலேருந்து ஈவன் காம்ப்ளிகேஷன் இருக்க மாதிரி நான் எப்போ டாக்டர் எக்ஸசைஸ் பண்ணட்டும், எனக்கு நார்மல் டெலிவரி வேணும்னு ஆர்வமாக தான் இருக்காங்க. கேட்குறாங்க. ஆஃப்டர் டெலிவரி தே டோன்ட் டூ. பிஃபோர் டெலிவரி கூட நார்மல் ஆகிறதுக்கு டே ட்ரை. ஆஃப்டர் டெலிவரி என்னென்னா அவங்களுக்கு இப்போ சிசேரியன் ஆச்சுன்னா தையல் பிரிஞ்சிருமோ, அதனால நான் பண்ணக்கூடாது. கண்டிப்பாங்க இட் இஸ் அகெயின் நான் என்ன சொல்கிறேன்னா யூட்ரஸ்லேருந்து அப்டமனுக்கு நிறைய லேயர்ஸ் இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு யூட்ரஸில் இருக்க லேயரெல்லாம் பிரியாது அன்டில் தெர் இஸ் அ கண்டிஷன் கால் பர்ஸ்ட் அப்டமன். பர்ஸ்ட் அப்டம்னா எல்லா தையலுமே பிரிஞ்சிரும். அதுதான் உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன். அது வந்து உங்களுக்கு ஒரு 10,000ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ மீது எல்லாருமே நீங்கள் எக்ஸசைஸ் தாராளமாக பண்ணலாம். ஒரு 42 days to 48 days நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டீங்க, இல்லை 3 months ஆகிடுச்சு சிசேரியன் ஆகினா ஸ்லோவாக யூ டூ ஃபஸ்ட் வாக்கிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டெலிவரியான பேஷண்ட் அகெயின் அவங்களுக்கும் 1 month ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக எக்ஸசைஸ் பண்ணாலே அந்த பெல்லி ஃபேட் குறைஞ்சிரும். எல்லோரும் பண்ணுற மாதிரி அவங்க ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்காமல் ப்ராப்பராக டயட் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணால் கண்டிப்பாக குறையும். There are so many actors who have become again டெலிவரி ஆன மாதிரியே தெரியாமல் எப்படி வராங்க, பிகாஸ் they are into a profession. அவங்க அதை கரெக்டாக பண்ணுறாங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்ம கரெக்டாக பண்ணோம்னா கண்டிப்பாக குறையும். ஓகே. அண்ட் அந்த வெயிட் கெயின் வந்து காமனாக டாக்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நான் கேட்ட டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வெயிட் கெயின் வந்து ப்ரெக்னென்சினால் வரல, உங்கள் ஃபுட்டை வந்து நீங்கள் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணுறீங்க ப்ரெக்னென்சிக்கு அப்புறம், அதனால தான் வெயிட் கெயின் வருது. பட் நிறைய உமன் ப்ளேம் பண்ணுறது இல்லை, ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு நிறைய சாப்பிட கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமும் என்னை சாப்பிடுன்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, அதனால நான் வெயிட் அதிகமாகிட்டேன். ஸோ அதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குல்ல மேம்? ஸோ யூஸ்வலி நான் என் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா ப்ரெக்னென்சி டைமில் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. அப்போதைக்கு நீங்கள் டயட் ஃபாலோ விட வேண்டாம். ஒன்லி குட் ஃபுட் எடுத்துக்கோங்க, ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கோங்க. பட் யூ ஈட் வாட் எவர் யூ வாண்ட். நல்லா பசிக்கும். ஒரு 2 hours ஒன்ஸ் நீங்கள் மினிமலாக எடுத்துக்கோங்க. ரைஸ் நிறையா இல்லை கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா எடுக்காமல் ப்ரோட்டீன்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. குட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கோங்க. டெலிவரிக்கு அப்புறம் அகெயின் யூ ஹேவ் டு டூ breast feeding. Baby is dependent only on you. Drink lot of water, eat healthy foods. அப்பயும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் டயட் ஒரு டெலிவரி ஆனோன்னா ஃபீடிங் உங்களை தான் பேபி டிபெண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் வந்து நல்லா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் யூ ஃபீட் 6 months எக்ஸ்க்ளூசிவ் ஃபீடிங்குன்றது அந்த 6 மாதம் கண்டிப்பாக நீங்கள் பேபிக்கு ஒன்லி மில்க் கொடுக்கணும். அந்த டைமுக்கு அப்புறம் யூ ஸ்டார்ட் யுவர் எக்ஸசைஸ். கண்டிப்பாக யூ வில் ரெடியூஸ் இன் சைஸ். ஓகே, ஷியூராக அது வந்து ரெடியூஸ் ஆகிடும். இது எல்லாருக்குமே வந்து பொருந்தும். அதே மாதிரி கன்சீவ் ஆனால் அந்த இப்போ கன்சீவ் ஆகியிருக்காங்க ஒரு விமன் அப்படின்னா அவங்க எத்தனை மாதம் வரைக்கும் ஜாப் வந்து பண்ணலாம்? இப்போலாம் வந்து 9 months வரைக்கும் கூட ஒரு சில உமன் வந்து போல்டாக போகிறாங்க. பட் வீட்லேயே வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே நீ போகக்கூடாது, ஜாப் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு. எந்த மாதம் வரைக்கும் அவங்க தாராளமாக ஜாப் பண்ணலாம்? இப்போ ஏன் டெலிவரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் நாளைக்கு டெலிவரினா இன்றைக்கி வரைக்குமே நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தெர் ஆர் ஸோ மெனி டாக்டர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங், ஸோ மெனி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங், ஸோ மெனி லாயர்ஸ் ஹூ ஒர்க். டெலிவரி பெயின் வர வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ எதுவுமே காம்ப்ளிகேஷன் இல்லைனா ஒர்க்குக்கும் டெலிவரிக்கும் சம்மந்தமே கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களை ஆக்டிவாக வச்சுப்பீங்க, வெளியில் போவீங்க, ஒரு 10 பேர் கூட பேசுவீங்க, உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். இங்கே இருந்தால் நீங்கள் ஒரு கூட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ரிலாக்ஸேஷனே இருக்காது. அவங்களே திரும்பி பார்ப்பீங்க. உங்களுக்கு இப்போ வீட்டில் யாரோ ஒருத்தர் ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க, நீங்கள் அவங்களே பார்க்கும்போது இன்னும் ப்ரெஷரைஸ் ஆவீங்க. அப்போ நீங்கள் வெளியில் போகும்போது யூ வில் ஸ்பீக் டு ஒரு 10 பேர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக யூ கேன் டூ இட். வென் யூ வாண்ட் டு ஸ்டாப் ஆர் யூ ஆர் ஃபீலிங் டயர்ட், உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னப்போ யூ ஸ்டாப் ஒர்க்கிங். ஓகே மேம், இப்போ ப்ரெக்னென்சின்னு எடுத்துக்கும் போது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு இஷ்யூ வந்து ரொம்ப பரவலாக பேசப்பட்டது. ப்ரெக்னென்சியில் காம்ப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு உமன் வந்து போயிருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் என்ன ஒப்பீனியன் கொடுப்பீங்க மேம்? எந்த டாக்டருமே பேஷண்ட்க்கு சஃபர் ஆகணும் இல்லை பேஷண்ட்டை வந்து நம்ம லூஸ் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நாங்கள் நல்லா பேஷண்ட்டை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இன்னொரு 100 பேஷண்ட் வருவாங்க. ஸோ எல்லா டாக்டருமே என்கிட்ட வர பேஷண்ட்டை நல்லா பார்க்கணும் சார். ஸோ காம்ப்ளிகேஷன்றது ப்ரெக்னென்சியில் இருக்குது. ஸோ காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இல்லை. ஏன் ப்ரெக்னென்சியை மறுஜன்மம்னு சொல்லுவாங்கன்னா அதான் நான் சொன்ன மாதிரி ஹெட் டு டோ உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பிபிஹெச்ன்றதுனால தான் மதர் நிறைய பேர் டெத் ஆகுறாங்க. ஸோ அந்த பிபிஹெச்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் you will have bleeding. ஸோ இப்போ நார்மல் டெலிவரியில் ஒரு 500 ml blood loss ஆகும், ஒரு சிசேரியனில் 1000 ml blood loss ஆகும். ஸோ when the blood loss
இஸ் மோர் தேன் தட் வி கால் இட் அஸ் பிபிஹெச் இல்லை போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமுக்கு நம்மளுக்கு நிறைய பிளட்டு தேவைப்படுது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐசியூ டீம் தேவைப்படுது, ஒரு அனஸ்தட்டிஸ்ட் தேவைப்படுது. ஸோ டெலிவரின்றது ஒரு மல்டி டிசிப்ளினரி ஆக்ஷன் தான், நிறைய டாக்டர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும் அப்போதைக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மாதிரி செட்டப்பில் இருக்கோமா, நம்மளுக்கு அங்கே ஒரு பிளட் பேங்க் இருக்கா, ஒரு நியோனேட்டாலஜிஸ்ட், ஏதாச்சும் பிரச்சனைனா நம்மளுக்கு ஒரு பேபிக்கு ஏதாச்சும் பிரச்சனாலும் ஒரு நியோனேட்டாலஜிஸ்ட், பேபி நிறைய பேர் பீடியாட்ரிஷியன் சொல்லுவாங்க. ஸோ பேபி பிறந்து அது ஒரு 45 நாள் ஆகிற வரைக்கும் இட் இஸ் கால் நியோனேட். ஸோ அந்த நியோனேட்டாலஜிஸ்ட் இருக்காங்களா, பேபிக்கு மூச்சு தண்ணிச்சுன்னா பார்க்க, அப்படின்னும் போது உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஐசியூ டீம் இருக்கா, அனஸ்தட்டிஸ்ட் எப்போவுமே அங்கே அவைலபிளாக இருக்காங்களா, பேஷண்ட்ஸ்க்கு ஏதாச்சும்னாலும். இந்த டீம் எல்லாம் இருந்தாலும் தெர் இஸ் 1% ஆஃப் சான்சஸ் பேஷண்ட் நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு. அது வந்து அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிறது இருக்குது. ஸோ அன்டில் வி நோ த காஸ், இல்லை நம்ம கேஷீட்டை பார்த்து எல்லாம் பார்க்குற வரைக்கும் வி வில் நாட் நோ வாட் வாஸ் த காஸ் ஃபார் டெத். பட் அப்படியே நம்ம வந்து இதெல்லாம் இல்லை அதனால் டெத் ஆச்சுன்னா அவங்க எவ்வளோ போராடி இருப்பாங்க அதுக்கு, ஐசியூ டீமுக்கு, பிளட்டுக்கு, அதெல்லாமே இருக்குது. இருந்தும் நம்ம லூஸ் பண்ணுறோம்னா எஸ் வி ஆர் ஆல்சோ சாரி வென் வி ஆர் லூசிங் அ பேஷண்ட், பட் இட் டசன்ட் மீன் தட் வி ஆர் தேர் டு கில் அ பேஷண்ட். அதுவுமே இருக்குது. பட் இதெல்லாம் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இதெல்லாம் தடுக்கலாம். அதுக்கு தான் நம்ம எப்போ சொல்லி இன்ஸ்டியூஷன் டெலிவரி போங்க, ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்காங்கன்னு பாருங்கள், 24 hours உங்களுக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட், அனஸ்தட்டிஸ்ட், பீடியாட்ரிஷியன் எல்லாருமே வந்துருவாங்களா. அதெல்லாம் இருந்துச்சுன்னா எஸ் யூ கேன் கோ. ஓகே. அதே மாதிரி இப்போ ஒரு உமன் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் இப்போ நமக்கு முன்னாடி இந்த ஜென்ரேஷனை காமனாக வந்து அவங்க பச்சை உடம்பு, ஸோ உடனே வந்து ஒரு குழந்தை பிறந்த ஒரு மாதத்துக்கு அந்த மருந்து குழம்பு அதுதான் சாப்பிடணும், வேறு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரியே இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது சஜஸ்ட்லாம் பண்ணுறீங்களா? இல்லை, நான் இந்த மெயினாக இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாம் வந்தோன்னு தான் இதெல்லாம் வெளியிலேயே வருது. ஸோ ஃபஸ்ட்டும் நிறையா மெட்டர்னல் டெத்ஸ் இருந்துச்சு, ஃபஸ்ட்டும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. பட் ஏன்னா இந்த இன்ஸ்டாகிராம்னால தான் இப்போ சோஷியல் மீடியானால எல்லாம் வெளியில் இருந்துச்சு. அதே மாதிரி தான் இந்த மருந்து குழம்பெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இட் ஹார்ட்லி கண்டென்ஸ் என்ன, கார்லிக், ஜிஞ்சர், இது எல்லாமே நல்லது தானே, இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட் தானே, அது சாப்பிட்றதுனால தப்பு கிடையாது. அன்டில் யூ டோன்ட் டேக் கெமிக்கல்ஸ், இட் இஸ் ஹோம் ஃபுட், நல்லதுன்னா நீங்கள் தாராளம். இப்போ கார்லிக் வந்து உங்களுக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு, பிரெஸ்ட் மில்க் நிறையா இன்க்ரீஸ் பண்ணுது, எஸ் யூ கேன் டேக். அந்த மாதிரி நீங்கள் இப்போ நிறையா பீட்ரூட் எடுத்துக்கிறீங்க, கேரட் எடுத்துக்கிங்களே, நிறைய கீரை கொடுக்குறாங்க, அது எல்லாமே ஓகே. மித் என்னன்னா தண்ணியே கொடுக்க மாட்டாங்க பேஷண்ட்ஸ்க்கு. டெலிவரி ஆன பேஷண்ட் தண்ணி குடிச்சா ஜன்னி வந்துடும்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தப்பு. ஸோ இப்போ நீங்கள் வாட்டர் குடிச்சாதான் பிரெஸ்ட் மில்கில் 99% உங்களுக்கு வாட்டர் தான் இருக்குது. அதெல்லாம் நானுமே ஈவன் ஐ ஆம் அகெயின்ஸ்ட் இட். ஸோ மருந்து குழம்பு வீட்டில் எடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாது. இட் இஸ் கோயிங், உங்கள் மதர் தான் பண்ண போகிறாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் பண்ணி தர போகிறாங்க. அண்ட் இட் இஸ் ஹோம் இன்க்ரீடியன்ஸ். ஒரு கெமிக்கலை வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக ஹோமில் இருக்க எல்லாமே சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. பட் எப்போனா நீங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சுத்தமாக தண்ணியே கொடுக்கலனா பேஷண்ட்டுக்கு இட் இஸ் கோயிங் டு ஹார்ம். ஸோ சயின்ஸு, ஹோம் ரெமிடிஸ் எல்லாம் சேர்ந்து தான் மதரை காப்பாற்ற போகுது. அதுக்குன்னு எது ஃபாலோ பண்ணணுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணணும். ஓகே. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பற்றியும் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறேன். பிரெஸ்ட் ஃபீடிங்கில் வந்து இந்த லேக்கியம் அதெல்லாம் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக என்ன ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் ஒரு மதர் வந்து கரெக்டாக இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுற மாதிரி நிறைய வாட்டர் எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், வெஜிடபிள் எடுக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஷீ கேன் ஹேவ் எவ்ரிதிங். ஃபிஷ் எடுத்துக்கலாம், ஃபிஷ் வில் இன்க்ரீஸ் யுவர் பிரெஸ்ட் மில்க்கு, பப்பாயா வில் இன்க்ரீஸ் யுவர் பிரெஸ்ட் மில்க், மொரிங்கா லீவ்ஸ் will increase your breast milk, பூண்டு will increase your breast milk, ப்ராப்பரான டயட்டு, இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் மதரை ஹாப்பியாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரெஸ்ட் மில்க் வரும். ஓகே. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஷின், மதர்கிட்ட இருக்க பயம் வந்து இப்போது எல்லாருமே வந்து ரொம்ப அந்த ஃபேஷனில் கான்ஷியஸாக இருக்காங்க. பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது நம்ம பிரெஸ்ட் வந்து ரொம்ப சேக் ஆகும், ஷேப் மாறிடும்ன்ற பயம் எல்லா மதருக்குமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க மதர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? உங்கள் பிரெஸ்ட் ஷேப்போட உங்கள் பேபி ஷேப் தானே உங்களுக்கு முக்கியம், உங்கள் பேபி தானே உங்களுக்கு முக்கியம். ஸோ யூ ஆர் டூயிங் everything to get one more life that is more beautiful than your breast. ஓகே. ஸோ அதோட கம்பேர் பண்ணும்போது இதில் ஹெல்த் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மதருக்கு இல்லையா? கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதுனால பிரெஸ்ட் கேன்சர் அவாய்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு பியூட்டியோட உங்கள் ஹெல்த் கான்ஷியஸ்க்காகவே நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலாம். ஸோ பிரெஸ்ட் ஃபீடிங் நல்லா பண்ணாலே உங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் 90% வரப்போகிறது இல்லை. ஸோ உங்கள் பியூட்டி ஆஃப் த பிரெஸ்ட்டை விட கேன்சர் வராமல் இருக்கிறது தான் நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுங்கள், பேபியோட பியூட்டிஃபுல் எதுவுமே இல்லை. ஓகே. இப்போ பிரெஸ்ட் ஃபீடிங் அவாய்ட் பண்ணுற விமன்ஸ்க்கு அந்த கேன்சர் ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஆமாம், பிரெஸ்ட் ஃபீட் நீங்கள் கொடுக்கவே இல்லை, 1% ஷீ இஸ் மோர் ப்ரோன் டு பிரெஸ்ட் கேன்சர். ஓகே. ஸோ அதில் இயற்கையே வந்து நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ். கண்டிப்பாக. சூப்பர். ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மதர்ஸ்க்கு தேவையான நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு, எங்கள் கூட வந்து இன்னைக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச்.